வெல்கம் டு வைஷ்ணவி ஸ்டிச்சிங் கிளாஸ். இன்றைக்கி ஸ்டிச்சிங் கிளாஸில் எப்படி சேரீ ஃபால்ஸ் எப்படி தைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் பிகினர்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக அதை பழகிக்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உள் பக்கம் ஊற்றி அடிச்சு ஓரம் அடித்து வச்சுருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 10 இன்ச் அளவு எடுத்துக்கலாம். நம்ம டேப் வச்சு ஒரு 10 இன்ச் அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 10 இன்ச் எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம ஃபால்ஸ் வச்சுட்டு வரோம். கொஞ்சமாக லைட்டாக மடிச்சுக்கோங்க, இல்லை புசுக்கு தெரியும். அப்படியே மடிச்சுட்டு இந்த எண்டிங்கில் நல்லா ஓரமாக வச்சுட்டு வரணும். ஓரமாக நீங்கள் தையல் போட்டே வரணும். சேரீயோட அந்த கரை இருக்குது இல்லையா, அந்த கரை பகுதியில் வச்சு ஓரமாக அடிச்சுக்குவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடு தான் அடிச்சுக்கணும், அப்புறம் தான் அந்த சைடு எடுக்கணும். நாம் ஒன் சைடு அந்த பார்டர் ஃபுல்லாக நீங்கள் அது எவ்வளோ வருதோ அந்த அளவு கட் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கரையும் இந்த இந்த ஓரம் இந்த சேரீயோட கரையும் இந்த பார்டர் ஃபால்ஸோட இது கரையும் ஒரே அளவாக இப்படி வரணும். நல்லா எட்ஜில் தான் போட்டு வரணும். ஓகேங்களா? பாருங்கள், நான் இந்த ஒரு சைடு ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல வரும்போது நம்ம கொஞ்சம் மடித்து கொடுத்து அடிச்சுக்கணும். இது வந்து நம்ம கெட்டி தையல் மாதிரி போட்டுக்கலாம், அப்போ பிரிஞ்சு வராது. இப்போ மடி நம்ம ஆரம்பிச்சிருந்த இடத்துலேருந்தே வரணும். பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் ஃபஸ்ட்டில் ஆரம்பிச்சோமா, இங்கேருந்து மடி பாஸ் ஷேப்பில் அடிச்சுட்டு வரணும். அதே அளவு மடித்து கரெக்டாக நேராக வச்சிடணும். இல்லைன்னா ஒரு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு வரணும். இப்படி அடிச்சுட்டு மடி இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த சைடு குறுக்கு வராமல் வச்சு அப்படியே வரணும். கரெக்டாக இப்படி வச்சு வச்சுட்டு குறுக்கு வராமல் செய்யுங்க.
நம்ம இந்த மாதிரி ஃபால்ஸ் வச்சு அடிக்கிறதுனால இந்த கரையோரமெல்லாம் ரொம்ப சீக்கிரம் பேடாகாது, இந்த கரையெல்லாம் உருந்து உருந்து வராது. இல்லைன்னா கொலுசு பட்டுச்சுன்னா இழுத்து இழுத்து வரும். அதுக்காக தான் இது வைக்கிறது. வச்சா நீட்டாமல் இருக்கும். பின்னால் வந்து சேரீ தூக்காமல் நடக்கும்போது கொஞ்சம் தூக்காமல் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபால்ஸ் வைக்காமல் கட்டினீங்கன்னா இந்த மாதிரி நாளாக அந்த நாரெல்லாம் உருவிட்டு வந்து கீழே தொங்க ஆரம்பிக்கும். அசிங்கமாக இருக்கும் பார்க்க. அதுக்காக தான் ஃபால்ஸ் வைக்கிறேன். புதுசாக வைக்க ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் அப்படியே ஒரு 2 சேரீ அடித்து பழகினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஃபுல்லாக சுருங்காமல், துணி சுருங்காமல், சேரீயோட பார்டர் சுருக்கம் வராமல் இருக்கும். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் எண்டுக்கு வரும்போது இதை நல்லா நீட்டாக மடித்து கொடுத்து இது கொண்டாந்து நிறுத்திட்டு இந்த மாதிரி திருப்பி அடிச்சுக்கணும் சாரியை. திருப்பி அடிக்கும்போது கெட்டி தையல் போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சேரீயோட ஃபால்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சேரீ வந்து இங்கே கீழே வந்து நான் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த கரையெல்லாம் அந்த நூலாக இழுத்து வராது இருக்குது. நூலாக இழுத்து வராது இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி வச்சு பழகிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.